அம்மா இப்போ நான் உனக்கு கேள்வி கேட்பேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். சரியா? என்னன்னா இப்போ கரூரில் பிரச்சாரம் நடந்துச்சு. விஜய் சார் வந்து மீட்டிங் பண்ணாங்க. அதில் வந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இதை பற்றி நீ டிவியில் நியூஸ் கேட்குற, இதை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன? நான் டிவியை பார்த்தேன். சரி, டிவி பார்த்ததுல என் மனசுல பட்டது நான் சொல்றேன். மனசில் பட்டது நான் சொல்றேன். சரி, 3 ஆப்ஷன். 3 ஆப்ஷன். சரி. ஒண்ணு வந்து விஜய் சார் வந்து ஆ 2 மணி வர்றதுக்கு 7 மணிக்கு வந்தாங்க. சரி. அந்த லேட்டா வந்தேன்னா அந்த ஒரு தாமதம் ஆனதுனால ஒரு பாயிண்ட். சரி. 2வது மக்கள் வந்து காலையில வந்தவங்க 7 மணி நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இருந்திருக்காங்க. அது 2வது பாயிண்ட். 3வது பாத்தீங்கன்னா அந்நேரம் பார்த்து கரண்ட் கிடையாது. அப்படிங்கும் போது எல்லா பக்கம் சூழ்நிலையை பார்த்தாலே எந்த இது நமக்கு தெரியல, எல்லாம் தாண்டவங்க எல்லாம் இருக்கு. சரியா? ஆனா 41 உயிர் போயிட்டது. சரியா? இந்த நெரிசல்ல 41 உயிர் போயிட்டது. ஆனா அதுல 10 குழந்தைகள் பாவம். அதுடைய டீச்சர் என்னெல்லாம் நினைச்சிருக்குமோ அந்த குடும்பத்தை நினைச்சு பாருங்க. ஒரு பிள்ளைங்க வச்சிருக்கவங்க இருக்கலாம், 2 பிள்ளை வச்சிருக்கவங்களும் இருக்கலாம். அப்ப அந்த ஒரு பிள்ளை இருக்காங்களே அவங்க மனசு எவ்வளவு குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும். பணம் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போன உயிர் வருமா? அதனால 41 என்னுடைய மனசு வந்து நான் சொல்றேன், 41 குடும்பத்திற்கு மனதார என்னுடைய அஞ்சலி நான் செலுத்துகிறேன். வணக்கம்.